கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வருமான வரி அலுவலகம் அமைந்துள்ள பந்தய சாலை நடைபாதையில் இருந்த சந்தன மரம் வெட்டி கடத்தப்பட்ட துணிகர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். சுபா வணக்கம். கோவை பந்தய சாலை என்பது அனைத்து அரசு அலுவலர் குடியிருப்புகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருமான வரித்துறை அலுவலகம், முக்கியமான மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து இடங்களும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. இந்த பகுதிகளின் பல்வேறு இடங்கள்ல சந்தன மரங்களானது வளர்ந்திருக்கிறது. ஏற்கனவே பல முறை இந்த பகுதியில் இருந்த சந்தன மரங்கள் நள்ளிரவு நேரத்தில் வெட்டி கடத்தப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தான் இது போன்ற சம்பவங்கள் ஏதும் நிகழாமல் தடுக்கும் வகையில காவல்துறை எப்போதும் அந்த இடத்துல ரோந்து பணி மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில அந்த பந்தய சாலையில் இருக்கக்கூடிய நடைபாதை மற்றும் சிறுவர் பூங்கா ஒன்று அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல சுமார் 20 அடி உயரத்துல ஒரு சந்தன மரமானது வளர்ந்திருந்தது. இந்த சந்தன மரத்தை மர்ம நபர்கள் சிலர் யாரோ வெட்டி கடத்தி இருக்கிறார்கள். இந்த சந்தன மரத்தை வெட்டி கடத்தும் போது இந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் அந்த காட்சியானது பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் இந்த சந்தனமர கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது தொடர்பாக தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் பணியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் வருமான வரித்துறை அலுவலகமும் அருகே இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுபா, இந்த சம்பவம் தொடர்பாக பந்தய சாலை காவல் நிலைய போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.